நாங்க அப்படி கொந்தளிக்கிறீங்க. சிபிஐ வந்து இப்ப அதிமுக இங்க பாரியா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தானே சிபிஐ என்கொயரி வேணும்னா, உனக்கு ஏன் அவன் போய் போடுறான் பெட்டிஷன்? மக்களுக்கு எந்த கட்சி வேணா மக்களுக்கு போராடலாங்க. மக்களுக்காக 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவானா? பைத்தியம் அப்படி 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. பொறுமையா பேசலாம். என்ன காரணம் அப்படின்னா, எச் ராஜா அவர்கள் RSS பாஜக, அவர் தான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவருடைய இயற்பெயர் ஜோசப் விஜயோ கோபால் விஜயோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதை கொண்டு வந்து அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சவர் எச் ராஜா. சரியா? இன்னைக்கு எச் ராஜாவே வந்து சப்போர்ட் பண்றாரு. அது ஒரு பெரிய வியப்புக்குரியது. அண்ணாமலை வந்து பாஜக வளரணும், தான் தலைமையில கூட்டணி அமையணும்னு தீவிரமா இருந்தாரு. கரூர் சம்பவத்தப்ப அப்ப அண்ணாமலை சப்போர்ட் பண்ணாரு. ஆனா சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் போகும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு படம் பார்க்க போறீங்கன்னா அங்க வந்து விசில் அடிங்க, அந்த படத்தை வந்து ரசிங்க, அது எல்லாமே அங்க முடிச்சிருங்க. ஒரு நடிகர் வந்து நாட்டை ஆளுவாருன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ விஜய்க்கு கொஞ்சம் எதிராக பேசி